பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று எனக்கு தொண்டை வலிச்சு. அம்மா தொண்டையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் மேக்ஸ் படிச்சுன்னு இருக்கும் போது முழுங்க பார்த்தேன். அப்போ சரியாயிடுச்சு. யார் சரி பண்ணது உனக்கு? ஜீசஸ் சரி பண்ணாரா? அப்போ ஜீசஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிடு. நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இது என்னுடைய 2வது மக யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கு. சரிங்களா? இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரே தொண்டை வலிக்குது. சாப்பாடு ஊட்டும்போது சாப்பிடவே முடியல, வலிக்குதுன்னு. அப்போது நான் சொன்னேன், சரி பண்ணிவிடுவார் ஆண்டவர், சரி பண்ணிவிடுவாரம்மா. எந்த ஒரு பெயின்னாலும் நம்ம சொல்கிறது இதுதான், எதுனாலும் நான் அந்த மெடிசன் பக்கமே போகிறது கிடையாது. எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அம்மா இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அப்போ நான் சொன்னேன், கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணுறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறேன், ஆண்டவர் சரி பண்ணுவார், கவலைப்படாத, நீ தூங்கி எந்திரிக்கும் பொழுது அதெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு நான் சொன்னேன். இது என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி ஸ்கூலில் போய் செக் பண்ணியிருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு வந்த உடனே என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு வலியே இல்லை, வலி சரியாயிடுச்சுன்னு சிரிச்சிட்டே சொல்லிச்சு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சொல்லிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், பாப்பா நீ டெஸ்டிமோனி போடுறியா அப்படின்னு கேட்டால், அது விருப்பப்பட்டு நான் டெஸ்டிமோனி போடுறேன் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அது இப்போ தான் வந்து தமிழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது. இப்போ தான் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே வந்து தமிழ் அவங்க எழுதுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகங்கிறது அப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன். மற்றதெல்லாம் அதுவே அழகாக அப்படி சொல்லிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தான் சாட்சி சொல்லிவிட்டு அப்படி இருப்பேன். என்னுடைய மக சாட்சி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சரி பண்ண தேவாதி, ஏன்னா குழந்தை அழுதுட்டு இருந்தது. அழுத குழந்தைய ஹீல் ஆக்கி நார்மல் ஆக்கியிருக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தது, வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தது. இது போல் ஆண்டவர் சரி பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் கொடி நன்றி. இது போல் ஏற்கனவே ஒரு முறை கூட எந்த ஒரு இப்போ பிள்ளைங்க இடிச்சுப்பாங்க இல்லைங்களா, எதுனாலும் ஜபம் பண்ணுறது, கை வச்சு ஜபம் பண்ணுறது. அப்போது ஒரு நாள் கிச்சனில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது சின்ன பாப்பா, இப்போ டெஸ்டிமோனி கொடுத்த பாப்பா தான் வந்துட்டு அம்மா இங்கே எனக்கு காலில் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. நான் சொன்னேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு பாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன பண்ணிடுச்சு, கை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிகிட்டே இருந்தது போல இருக்கு. திருப்பியும் அந்த மக திருப்பியும் அம்மா எனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோன்னே சரியாயிடுச்சுமா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குமா அப்படின்னு. அப்போ திருப்பியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு நான் சொன்னேன். திருப்பியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்ன உடனே பாப்பாவுக்கு அந்த வலி பறந்தே போயிடுச்சு. இப்போ கூட இந்த டெஸ்டிமோனியை நான் சொல்கிறேன்னு 2 பேரும் போட்டி போட்டாங்க. ரெக்கார்டிங் பண்ணும்போது 2 பேரும், என் பெரிய பிள்ளையும் ஏதோ போட்டி போட்டாங்க. நான் சொன்னேன், அழகாக எடுத்து சொல்லணும், அழகாக சொல்லணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசை இல்லை. பாப்பா ஒன்று சொல்லிடுச்சு, நான் ஒன்று சொல்லியே ஆகணும்ல, ஆண்டவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும்ல. அதனால நான் இதை என்னுடைய மகளுக்கு இது போல் அந்த சின்ன பாப்பா அது நான் கற்றுக் கொடுக்கறது அந்த மாதிரி நான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு டெலிவரன்ஸ் பார்த்திங்கன்னா கிடைச்சாச்சு, நமக்கு இது நடந்தாச்சு, ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, நமக்கு நிறைவேறியாச்சு அப்படின்னு தான் நமக்கு டெலிவரன்ஸ். இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது டெலிவரன்ஸ் கிடையாது. நான் சொன்ன குழந்தைகிட்ட தொண்டையில் வலி கண்டிப்பாக சரியாகாமல் போக வாய்ப்பே கிடையாது நான் சொன்னேன். அதே மாதிரி என் பிள்ளை இன்னைக்கு இப்போ ஸ்கூலில் வந்த உடனே நான் சாப்பாடு கொடுத்தேன், அதுக்கு சரியாக போச்சு. அதனால் கர்த்தர் கொடி நன்றி. இப்போ டெலிவரன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, எனக்கு சரி ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆண்டவர் பாதத்தில் சொல்லிட்டேன், பலிபீடத்தில் வச்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு சரி ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கும் பொழுது சரி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி தான் ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுக்குறாரு. ஆண்டவரை மதிக்காதவங்களுக்கு டெலிவரன்ஸு
ஆண்டவரே யோசிக்கிறாரு. ஆனால் ஆண்டவரை மதிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிங்கிறவங்களுக்கு ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. சரிங்களா? கர்த்தர் கொடா கொடி நன்றி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், காலம் மாறும், நேரம் மாறும், நிறம் மாறும். ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவர், மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. என்னுடைய பெரிய பாப்பா, இது என்னுடைய சின்ன பாப்பா. இவங்க 2 பேருமே நைட்டு ஃபேமிலி ப்ரேயரு இவங்களை வச்சு பண்ணி தான் நான் செய்து தான் தூங்க வைக்கிறேன். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அமைதியார், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுமா. இந்த வாக்குத்தத்தம் சொல்லு. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். நீ சொல்லுமா. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். இதை நானும் சேர்ந்து சொல்லுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். இதை நாங்கள் சொல்லி தான் எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அவ்வளோ 3 பேரும் அதை உச்சரிக்காமல் நாங்கள் அதை அடுத்த ப்ரேயருக்கு நாங்கள் போகவே மாட்டோம். புகழ்ந்து பாடுவேன்னு நாங்கள் சொல்லி தான் நாங்கள் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எனக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் இதை வச்சே நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆண்டவரை புகழ்கிறத தவிர நமக்கு வேறு என்ன வேலை? ஆண்டவரை புகழ்ந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்போது சாத்தான் கூனி குறுகி போக வேண்டியவன். அதனால் புகழும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஆண்டவர் பெருமையை விரும்புகிறவர் கிடையாது. அவர் எனக்கு இப்படிலாம் பண்ணுங்கன்னு விரும்புகிறவர் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் செய்யும் பொழுது சாத்தான் உலகத்துக்குரியவன் வெட்கப்பட்டு போகிறான். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.